அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு உட்காந்து நான் தியானம் பண்ணேன்னா என்னோட கர்ம வினைகள் அழியுமா, என்னோட தலை எழுத்தே மாறுமா அப்படின்னு கூடிய கேள்வி தானே. நிச்சயமாக உங்களோட கர்ம வினைகள் அழியும், அதே மாதிரி உங்களோட தலை எழுத்தும் மாறும். அது எப்படிங்க, நான் எவ்வளவோ தவறு செஞ்சுருப்பேன், இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு உட்காந்து தியானம் பண்ணிட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்னா சில விஷயங்கள் இங்கே சூட்சமமாக இருக்குது, சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே மாசி மாதம் வரக்கூடியது. ஸோ எப்பயுமே மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி. ஆனால் ஒரே ஒரு சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம், அது மாசி மாதம் வரக்கூடியது தான். ஸோ சதுர்த்தசி திதியில் வரும், தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வரும், அமாவாசைக்கு முன்னாடி நாள். இப்போ இந்த மாசி மாதத்தை ஏன் சொன்னாங்க, ஏன் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டிகையுமே நட்சத்திரத்தின் அடிப்படையிலையோ அல்லது திதியின் அடிப்படையிலையோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அமையும். அப்போ இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பஞ்சாங்கம் சொல்லி சொல்றோம். இந்த பஞ்சாங்கம் என்ன அப்படின்னா திதி, கரணம், நட்சத்திரம், யோகம், வாரம். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு பண்டிகையுமே நம்ம பிரிச்சிருப்போம். அப்போ இதோட அடிப்படையில் தான் எப்போ பௌர்ணமி வருது, எப்போ அமாவாசை வருது, அந்த திதின்னு சொல்லக்கூடிய தான் பௌர்ணமி. ஸோ அன்றைய திதியில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னக்கூடிய ஒரு சூட்சமும் அமைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சமம் எல்லாம் தெரியாதனால தான் இது எல்லாமே நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கூடையே அரசவையில் ஒரு ஜோதிடரை வச்சுப்பாங்க. அவங்க கூட ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறாங்கன்னா இன்றைய தினத்தில் பண்ணால் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சஜஷன் கேட்டுப்பாங்க. அப்போ இந்த பஞ்சாங்கத்தில் அடிப்படையாக வச்சு பண்ணக்கூடியது தான் ஒரு பண்டிகையும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ பௌர்ணமி திதியில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கிடைக்கும், இந்த அமாவாசை திதியில் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறது நீங்கள் கொடுக்கலாம், ஸோ இன்றைய நாளில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க, இப்போ விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று திதியின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொடுத்ததுக்கான காரணம், அன்றைய தினத்தில் ஒரு வாய்ப்பு என்பது இருக்கு, மிகப்பெரிய லெவலில் அதுக்கு உண்டான ஆற்றல், அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆற்றல் என்பது அந்த இடத்துல உருவாகுது. அதை பயன்படுத்திக்க சொல்லி சொல்றாங்க. இப்போ பல பேருக்கு கேள்வி என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை எனக்கு கிடைச்சே ஆகணும்னு உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதா அப்படின்னா 100% ஆகும். ஆனால் இது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லி ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஜஸ்ட் நீங்கள் தியானத்தில் உட்காருங்க, நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிரியேட் ஆயிருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நான் போய் ஜஸ்ட் வெளியே வந்துட்டேன்னா அதற்கு உண்டான ஒரு பலன் என்னவோ எனக்கு கிடைக்க போகுது தானே. அப்போ அதை நான் மிஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆதார் கார்டுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் வீடு தேடியே வராங்கன்னு வச்சுப்போம், எங்கேயாவது ஒரு முகாம் மாதிரி அமைக்கிறாங்க. நீங்கள் இ சேவை மையம் போய் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயத்தை மாற்றணுமோ அதை நீங்கள் மாற்றிட்டு வர போகிறீங்க. அப்போ இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்காததும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இ சேவை மையம் போய் தான் மாற்றுவேன் அப்படின்னா அதுக்கு அவசியமே இல்லைல்ல. இப்போ உங்கள் வீட்டை தேடி ஒரு விஷயம் வந்திருக்கணும் போது தாராளமாக நீங்கள் அதை செயல்படுத்தலாம். அப்படின்னும் போது அன்றைய தினத்தில் நீங்கள் எவ்வளவோ வருஷங்கள் தியானம் செஞ்சிருந்தாலும், இந்த ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தியானம் செஞ்சிருந்தாலும், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கான நாளில் கிரியேட் ஆகுதுன்னு போது அதற்கான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட கர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த பிறப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மனிதன் கடவுள் நிலைக்கு உயர முடியுமா அப்படின்னா 100% உயர முடியும். அவங்க தான் சித்த நிலைக்கு உயர்றாங்க, சித்தராக மாறுறாங்க. அப்போ அவங்களும் இந்த நம்ம கூடயே வாழ்ந்து மனிதனாக இருந்து கடவுள் தன்மைக்கு உயர்ந்திருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கர்மங்களே அழித்து இருக்கிறாங்க, அவங்க கர்மங்கள் அற்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்களும் இந்த கர்மத்தை அழித்தால் நீங்களும் இறைவனாக மாறலாம். அப்போ இந்த சிவபெருமானை நீங்க வணங்கும் போது, சிவபெருமான் என்பவர் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம். எதை அழிக்கக்கூடியவர்? அவர் மனிதனை அழிக்கக்கூடியவராக இருந்தா அவர் இறைவனாக இருக்க முடியுமா? அப்போ அவர் அழிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாருன்னா கர்மங்களை அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த தியானம் செய்ய நீங்க டெய்லி மெடிடேட் பண்ண அது யோகமாக மாறி ஒரு கட்டத்துக்கு மேல உங்களோட கர்ம வினைகள் அழிய ஆரம்பிக்குது. ஸோ அதோட அடிப்படையில தான் இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்தினா அதே மாதிரியான ஈக்குவல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி டோட்டலா ரைஸ் ஆகி சகஸ்ராவுக்கு வரும். ஸோ அதுதான் குண்டலினி சக்தின்னு சொல்றோம். ஸோ இந்த குண்டலினி சக்தி உயரும் போது அந்த நிலையில இருந்து ஒரு மனிதன் வேறு ஒரு நிலைக்கு ஷிஃப்ட் ஆகிறான். அப்போ அந்த கர்மங்கள் அங்கே அழிக்கப்படுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொன்னான ஒரு நாளை, இப்படிப்பட்ட ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை நம்ம ஏதோ ஒரு அலட்சியப்படுத்திட்டு அது எப்படிங்க இந்த ஒரே நாளில் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள்லாம் கேட்காம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி பல காரணம் இருக்குது. ஸோ அப்போ பௌர்ணமி திதியில் ஏன் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, அப்போ அமாவாசையில் மட்டும் ஏன் போய் திதி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு நாளைக்கும் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த திதியின் அடிப்படையில் ஒரு விஷயங்கள் இங்கே கண்டிப்பாக இருக்குது. அதற்குண்டான ஒரு வைப்ரேஷன் அங்கே கிரியேட் ஆகுது, அதற்குண்டான ஒரு ஃப்ரீக்வன்சி அங்கே இருக்குது. இப்போது நம்ம இன்றைய தினத்தில் எல்லா கிரகங்களும் ஒன்றா நேர்கோட்டில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அன்றைய தினத்தில் வருதா இல்லையா?
அப்போ அதே தான் இந்த ஜாதக கட்டத்திலையும் காட்டுது. எல்லாமே ஒரே இடத்துலையே வந்து இருக்கும் கிரகங்கள். அப்போது இந்த ஒரு விஷயமும் இந்த வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் இங்கே காட்டக்கூடிய இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் சேமாக தான் இருக்குது. அப்போ அப்படின்னும் போது இந்த வான்மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நம்மளோட இங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் சரி, அது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பௌர்ணமி டைமில் மனிதன் ஒரு மாதிரி இருப்பான், அமாவாசை டைமில் மனநிலை மனிதனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது இங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இங்கே சில விஷயங்களை ஏற்படுத்துதா இல்லையா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்துது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ நீங்கள் இந்த தினத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் இதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மாசி மாதத்தில் எப்பயுமே வரக்கூடியது தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த சிவராத்திரி என்பது அமாவாசை திதிக்கு முன்னாடி நாள் சதுர்த்தசி திதி. இது வந்து தேய்பிரை சதுர்த்தசியாக வரும். ஸோ எப்பயுமே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசியில் தான் இந்த மகா சிவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதம் வரக்கூடிய சிவராத்திரி என்பது நார்மல் சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி என்பது இந்த மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி, அமாவாசைக்கு முன்னாடி திதி. ஸோ அப்படின்னும் போது இன்றைய நாளை மிக சிறப்பாக நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். இந்த வருடத்திலே ஒரு முறை தான் நம்மளுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னு போது இந்த நாளை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? அப்போ இன்றைய தினத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தியானம் தெரிஞ்சதுன்னா உட்காந்து இன்றைய தினத்தில் நீங்கள் தியானம் பண்ணலாம். அந்த ஹோல் நைட் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. மேலே கார்ட்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இன்றைய தினத்தில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தியானத்தை பண்ணலாமானா தாராளமாக பண்ணலாம். இல்லை எனக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு தியானத்தை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த தியானத்தையும் செய்யலாம். இதுதான் செய்யணும் அதான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு விழிப்புத்தன்மை என்பது அவசியமானது. அப்போது நீங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட் ஒரு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக கோயிலுக்கு போகலாம். அந்த 4 கால பூஜையில் கலந்துக்குங்க. கண் விழித்து இருங்க. கண் விழித்து இருக்கிறதுனா நம்ம உட்காந்து மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு காமெடி சீன்ஸை பார்த்துட்டு இல்லை ஒரு சாங் கேட்டுட்டு காதில் வந்து ஹெட்செட் மாட்டிட்டு இப்படி கிடையாது. விழிப்புத்தன்மை தான் ரொம்ப அவசியம். அந்த விழிப்புத்தன்மை, கண் விழிப்பது என்பது விழிப்புத்தன்மையில் இருப்பது, என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணக்கூடியது. அப்படி நீங்கள் நடந்துக்கல, அப்படி நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த ஒரு கண் முழிக்கக்கூடிய ஒரு விஷயமே வேஸ்ட்டு. அப்போ நான் உட்காந்து காமெடி சீன் பார்க்குறேன், நான் உட்காந்து ஏதோ விளையாடிட்டு இருக்கிறேன், நான் உட்காந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த விழிப்புத்தன்மை என்பது அங்கே மிஸ் ஆகும். அப்போது இன்றைய தினத்தில் இந்த விழிப்புத்தன்மையில் இருக்கக்கூடியதற்கு இறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பண்ணணும். இப்போ என்ன, சிவபுராணம் கேட்கலாம், சிவபுராணம் படிக்கலாம், இல்லை கோயில் போய் இந்த 4 கால பூஜையிலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களால் முடியுமோ அந்த விஷயத்தை தாராளமாக நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த விழித்து இருக்கக்கூடியது என்பது அகக்கண் விழித்து இருப்பது, இந்த கண் விழித்து இருப்பதில் அகக்கண் விழித்து இருப்பது. அப்போது இந்த அகக்கண் விழித்து இருக்கும்போது இன்றைய தினத்தில் குண்டலினி சக்தி ரைஸ் ஆகி இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்பது அமையுது. இப்போ ஒரு மனித நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்றாங்கன்னா ஒரு ஷிஃப்ட் ஆகுறாங்க இல்லையா? அப்போ ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கு. அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் நம்மளுக்கும் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. முடிஞ்சால் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திங்க. ஸோ அதனால தான் நம்மளோட கிளாஸ் கூட 26/2/2025 இன்னைக்கு 10:30 PM to 12:30 AM வரைக்கும் 2 hours நம்ம கிளாஸ் நடக்க இருக்குது. இந்த கிளாஸில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறப்பான சத்சங் நம்ம பேச இருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீர் தியானம் செய்ய இருக்கிறோம். கரும வினைகளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அண்ட் மெடிடேஷனை நம்ம பண்ண இருக்கிறோம். ஸோ நீங்களும் என்னுடன் சேர்ந்து தியானத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட கிளாஸில் நீங்களும் கலந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். ஹாப்பி மகா சிவராத்திரி.